பற்றுக பற்றுற்றால் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. ஏசுவுக்கே புகழ். இந்த கூட்டத்தை பார்த்தா பெருசா இருக்குது, சவுண்ட காணும். ஏசுவுக்கே புகழ். இல்ல பத்தல, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏசுவுக்கே புகழ். எல்லோரும் உற்சாகமாக உறக்க சொல்லுவோம். உறங்க வேண்டாம். ஏற்கனவே 1 மணி நேரம் டயர்டா எல்லா வார்த்தையும் கேட்டிருப்பீங்க. இனி உங்களை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு செய்யணுமான்னு தெரியல. இருப்பினும் சிறப்பாக ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கிறோம். எனவே உற்சாகமாக சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதே தருணத்திலே நாம் தவக்காலத்தின் ஒரு அருமையான உச்சமான நாட்களில் இருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் ஆண்டவரை வீதிகளில் வலம் வந்து அவரை நாம் பாடி புகழ இருக்கிறோம். இன்னுமாக தொடர்ந்து அவருடைய பாடுகளில் இணையக்கூடிய இந்த நாட்களிலே இறைவன் நமக்கு இன்றைய நாளில் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை உணர்ந்து எடுத்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக திருப்பலி முன்னுரை வாசிச்சாங்கல்ல, அது கேட்டுச்சா? திருப்பலி முன்னுரையில ஒரு அருமையான அந்த சகோதரி தொடக்கத்தில் ஒரு நெருடல்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய நெருடல்கள் பத்தி ஒரு 3-4 வரிகளில் சொன்னார்கள். யார் சொல்லுவா? அந்த வாசிச்சவங்களை தவிர்த்து வேற யாராவது ஞாபகம் இருக்கா? எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னது? அரச்சினமா? அரச்சினம் சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா? அந்த வார்த்தை இருந்துச்சு அதுல. பரவாயில்லையே, அப்ப எனக்கு தான் கேட்காம போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். வேற என்ன சொன்னாங்க? ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சுட்டி காட்டினார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முரண்கள். இன்று நாம் எதில் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். எதில் வளர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு? யோ, நீ மட்டும் நல்லா வளர்ந்திருக்கிறையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்லுங்க, எதில் வளர்ந்திருக்கிறோம்? இன்றைக்கு நீங்க வலைதளங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நாம செய்யலையோ அதெல்லாம் செய்தது போல் காட்டுவதற்கு AI என்ற ஒரு தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அசூரத்தனமாக வளர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில காலங்களில் இன்னும் இது அசூரத்தன வளர்ச்சியை அடையும். பயந்து போய் நிற்கிறான், இது நடந்தா என்ன ஆகும்? அப்ப அவர்கள் முரணாக காட்டியது, அந்த ஏஐல வளர்ந்திருக்கக்கூடிய நாம உறவுகளில் பின்தங்கி நிற்கிறோம், உறவுகளில் வளர மறுக்கிறோம், உறவுகளில் இணைய மறுக்கிறோம், உறவுகளில் சேர மறுக்கிறோம் என்ற அப்படி அடிக்கடுக்காக சொல்லாம ஒரே வார்த்தையில நச்சுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. எனவே ஏஐல வளர்ந்திருக்கிறோம், உறவுகளில் வளர மறுக்கிறோம். அமைதியை விரும்புகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனா உலகம் ஃபுல்லா என்ன நடக்குது? மிகப்பெரிய போர் முழக்கங்கள். எனவே அமைதியற்ற சூழ்நிலை உருவாகி நிற்கிறது. ஆனால் எதில் வளர்கிறோம்? ஆடம்பரத்தில் வளர்கிறோம், பொருளாதாரத்தில் வளர்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே முதலில் சைக்கிள்ல போறவன் பணக்காரனா இருந்தான், அப்புறம் ஸ்கூட்டில போறவன் பணக்காரனா இருந்தான், டிவிஎஸ் 50ல போறவன் பணக்காரனா இருந்தான், ஸ்பிளெண்டர் பைக்ல போறவன் பணக்காரனா இருந்தான், இப்ப கார்ல போறவன் பணக்காரனா இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து டப்பட்ட பட்ட பட்ட பட்டன்னு சுத்தி ஏற்றிடலாம். அப்ப அதுல போறவன் பணக்காரனா இருப்பான். பொருளாதாரத்தில் நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கிறோம், ஆனால் எனக்கு அடுத்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உணவருந்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சக மனிதனை காண்பதில் பின்வாங்கி நிற்கிறோம். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முரண்களை எல்லாம் சுட்டி காண்பித்து சுயநலம் என்னும் போக்கை மறுத்து பொதுநலத்தை கணக்கில் கொண்டு புத்துலகம் படைக்க வாருங்கள் என்று சொல்லி அந்த முன்னுரையில் எழுதியிருந்தது. கரவொலி எழுப்பி பலத்த கைத்தட்டல் கொடுத்து நல்லா நல்லா தட்டுங்களேன். யோசிச்சேன், அந்த முன்னுரை வாசிக்கும் போது நான் இருந்த சிந்தனை வேற, அந்த முன்னுரைக்கு பிறகு என்னுடைய சிந்தனை எங்கெங்கயோ போய் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்துல வேற கோஸ்மான் ஃபாதர் உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன சொல்றது, குழப்பிடுவோமா அப்படிங்கிற ஒரு. நான் இன்று உங்களிடத்தில் சொல்ல நினைத்ததை பற்றின்மையை பற்றி. அப்ப முதல்ல ஒரு கேள்வி, தவக்கால நோனி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம முதல்ல என்ன செய்யறோம்?
தவக்காலம் என்றவுடன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன செய்யறோம் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க ஐயாக்கள், அண்ணன்கள், தம்பிகள், அப்பாக்கள், அம்மாக்கள், சொல்லுங்க. என்ன எல்லாம் அமைதியா இருந்தா? ஏற்கனவே எனக்கு வேற டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க. யாராவது ஒருவர் இந்த பிள்ளைகள்லாம் டக்குன்னு சொல்லிடும், பாவம் அதுகளை நான் தடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யறோம்? தவக்காலன்னு என்ன பண்றோம்? மனமாற்றமா? ஒண்ணு நடந்தது மாதிரியே தெரியலையே. கிடக்குறைய 16-17 வயசாயிருக்குமா? 16-17 வருஷமா மனமாற்றம் ஆகி ஒண்ணு இன்னும் ஆனது மாதிரி தெரியலையே. அது மனமாற்றம்னா அப்புறம் டீப்பா போயிடும். சரி, ஓகே, எனிவே அது ஒரு கான்செப்ட். மனமாற்றம் வேற என்ன செய்யறோம்? எனக்கு ஏறக்குறைய இங்க பறந்துபட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது அங்கங்க என்ன தெரியுது? இப்ப நிறைய சிஸ்டர்ஸ் உருவாயிருக்கிறது மாதிரி தெரியுது. நிறைய சிஸ்டர்ஸும் சாமியார்களும் துறவிகள் நிறைய பேர் உருவாகியிருக்கிறாங்க. அப்ப நாம முதலில் தவக்காலம் என்றவுடன் அந்த புதன்கிழமை பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் வரும். என்னத்தோட? மாலையை போட்டுருவோம், இன்னையோட எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இன்று அந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய அந்த துறவற ஆடை, துறவு ஆடை, ஜபமாலை, இதை அணிவதனால், உடுத்திக் கொள்வதால் நம்முடைய உள்ளத்தில் எதை நாம் உறுதி எடுக்கிறோம்? நான் எனக்கு பிடித்ததையெல்லாம் சற்று ஒதுக்கி வைக்கிறேன். நான் எதையெல்லாம் ஆசைப்படுகிறேனோ அவை அனைத்தையும் என் ஆண்டவரின் பாடுகளுக்காக சற்று பற்றின்றி வாழ்கிறேன். எனவே எனக்கு இதுவரை என்ன இருந்தது? நான் பற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எதெல்லாம் போட விருப்பப்பட்டனோ அதையெல்லாம் இஷ்டத்துக்கு உடுத்திக்கிட்டு இருந்தேன். நான் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டனோ அங்கேயெல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த 40 நாட்கள் இவை அனைத்தையும் தவிர்த்து வாழ்கிறேன் என்று. புதன்கிழமை வலங்கைமான்ல இருந்து நாங்க நடைபயணம் போனோம் வேளாங்கண்ணிக்கு. அப்ப நாங்க வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் திருப்பி அதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு போய் பின் வாங்கிட்டேன். திருப்பி அதுக்கப்புறம் நேற்று போய் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆயாச்சு. ஆனால் அப்படி செல்லும் போது இந்த பசங்கள்லாம் நம்ம பக்கத்துல போனாலே அவன் நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவான். நான் திருப்பி அவனோட சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அதில் எனக்கு தெரிந்து இங்கு இதுக்கு முன்னால அவர் வேற வச்சு கசக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப எனக்கு முன்னால சகஜமா போட்டாரு. என்னடான்னு பார்த்தா வெத்தலை சீவல். நான் கேட்டேன், டேய் என்னடா மாலையை போட்டுட்டு இதை போடுற? நான் அதை விட்டுட்டேன்னா ஃபாதர் அப்படின்னா. எதடா விட்டுட்ட? தேய்ச்சதை விட்டுட்டானா? இப்ப அதனால இது போதை இல்லை, எனவே இதை வாயார என் கண்ணு முன்னால எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. எனவே நாம் எதை விட வேண்டும், எதை பற்றின்றி இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு இங்க பயங்கர கான்ட்ரடிக்ஷன். எனவேதான் அந்த சகோதரி சொன்ன அந்த வார்த்தைகள், உலகிலேயே இவ்வளவு முரண்கள் இருக்கிறது என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய முரண்களை நாம் அறுத்தறிய வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இறைவன் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலகில் பற்றின்றி வாழக்கூடிய வாழ்வை நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பார்களே. எனவே அது தவக்காலத்தில் மட்டுமல்ல, தவக்காலத்தில் மட்டுமே அந்த பற்றின்றி வாழக்கூடிய வாழ்வை, இறைவன் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த புதிய உலகை நீங்கள் படைக்க முடியாது. மாறாக இறைவன் மீது கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கை, எனக்கு இறை பற்றை இன்னும் அதிக அளவில் வளர்க்க வேண்டும் என்றால் இந்த உலக பற்றை நான் துறக்க வேண்டும். கடந்த சில 6-7 மாதங்களுக்கு முன்னதாக என் குடும்பத்தில் பெரியவர், எனவே அவர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்கிட்ட பேசவே மாட்டாரு, இவர் எனக்கு தொடர்பு கொள்கிறாரு என்று சொல்லுங்கப்பா என்று கேட்டேன். அவர் நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, உன் வேலையெல்லாம் எப்படி போகுது, மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கேட்டார். தொடர்ந்து 2-3 வாரங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது தொடர்பு கொண்டு பேசினார். நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வளவு தூரம் நமக்கு பேசுகிறாரே என்று சொல்லி. 4வது வாரம் தொடர்பு கொண்ட போது, 4வது வாரம் என்னை தொடர்பு கொண்ட போது அவர் என்னிடத்திலே கேட்டார், எப்பா உனக்கு தெரிந்த ஏதாவது முதியோர் இல்ல இருந்தா எனக்கு சொல்றியா? எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. நான் கேட்டேன், யாருக்குப்பா என்று கேட்டேன். இல்ல நீ சொல்லுப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால நான் உனக்கு அப்புறமா பண்றேன். திருப்பி 2 வாரங்கள் கழித்து தொடர்பு கொண்டா
அவங்களுக்கு இப்போது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். திருப்பி ஒரு மாசம் கழிச்சு தொடர்பு கொண்டார். எப்பா நான் உன்னிட்ட சொன்னேன்ல, கேட்டியா இல்லை? நீங்க தானே வேணாம், நீங்க இல்லப்பா ரொம்ப அர்ஜென்ட். அப்ப நான் சொன்னேன், அந்த இல்லத்திலிருந்து என்னிடம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்கிறார்கள் என்று கேட்டேன். அவர் உடனே சொன்னார், என்ன போலன்னு வச்சுக்கியே. உங்களை போலவா? ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லாம அப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்குவேன், நீ கேட்டு சொல்லுப்பா. மீண்டும் ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொண்ட போது, நீங்க அவங்கள வர சொல்லுங்க. என்ன நானும் அம்மாவும் நாளைக்கு கிளம்பி வர்றோம்ப்பா என்று சொன்ன போது நான் நினைத்தேன், இப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட அந்த மனிதன். ஏனென்றால் தன்னுடைய இளமை பருவத்தில் நான் அவரை நன்கு பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசத்தை கொட்டி தீர்த்தவர், பிள்ளைகளுக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஓயாமல் உழைத்தவர், தன்னுடைய ரத்தம் வியர்வையை சிந்தி சிந்தி பிள்ளைகள் தான் என்னுடைய எதிர்காலம் என்று இறை நம்பிக்கையை ஒழித்து வாழ்ந்தவர். ஞாயிறு திருப்பலிகள் அல்ல, ஜபங்கள் அல்ல, நற்செய்தி விவிலிய வாசிப்பு அல்ல, இவை அனைத்தையும் தவிர்த்து விட்டு இந்த பிள்ளைகள் தான் என்னை எதிர்காலத்தில் காக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர் இன்று முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இன்று அவர் புரிந்து கொள்ளுகிறார், என்னுடைய பற்று வைக்க வேண்டிய இடத்தில் நான் பற்றை வைக்காது இன்றை நான் பற்றினை தேடி திரிகிறேன் என்று அல்லோகலப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நாம் இறைவன் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சிந்திக்க தூண்டுகிறது. ஆண்டவர் இயேசுவும் அதே போன்று இன்றைய முதல் வாசகத்தில் வந்த எரேமியா இறைவாக்கினரும் மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறார்கள். எரேமியா இறைவாக்கினர், இந்த உலகில் நான் நம்பிக்கையோடு இருந்த என் நண்பர்களும் என் உடன்பிறப்புகளும் என்னோடு இருக்கக்கூடிய வாழ்ந்த அனைவருமே என்னை புறந்தள்ளி விட்டார்கள் என்று எரேமியா இறைவாக்கினர் மிகப்பெரிய உச்சத்தின் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு, என்னை புகழ்ச்சி செய்யக்கூடிய இவர்கள் இன்று கற்களால் என்னை எரிந்து கொல்ல பார்க்கிறார்கள் என்ற வேதனையை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தாது, மாறாக இறை நம்பிக்கையால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனவே நான் பற்று கொண்டிருக்கக்கூடிய இடம் இது அல்ல என்பதை ஆண்டவர் இயேசுவும் சித்தரிக்கிறார். அன்பார்ந்தவர்களை, 2 காரியங்களை வெளிப்படுத்தி நிறைவு செய்து கொள்ளுகிறேன். பற்று என்பவன், பற்றினை கொண்டிருக்கக்கூடியவன் விசாலமான பார்வையை, பற்றின்மையோடு வாழக்கூடிய ஒருவன் விசாலமான பார்வையை கொண்டிருக்கிறான். நன்கு புரிஞ்சுக்கின்றேன். இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாது வாழக்கூடிய ஒருவன் விசாலமான பார்வையை கொண்டிருக்கிறான். முன்னுரையில் சொன்ன வார்த்தை எதுதான்? ஏ என்ற தொழில்நுட்பம் சுட்டி காட்டுவது என்ன? இந்த உலகத்தில் அனைத்தையும் கவர்ந்து கொள்ள வேண்டும், எதை வேண்டும் என்றாலும் நீ செய்யலாம் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதே தருணம் உறவுகளை நாம் இழந்து விடுகிறோம் என்பதை அங்கு மறந்து போகிறோம். எனவே பற்றின்மையோடு வாழ்ந்தால் விசாலமான பார்வை இருக்கும். அவர் சொல்லக்கூடிய காரியம் எது என்பதை தெளிந்து சொல்லக்கூடியவராக இருப்பார். ஒரு சிறிய உதாரணம், எனக்கு தெரிந்த ஒரு அருட்பணியாளர் தன்னுடைய மாற்றலுக்கு பிறகு வேறு இடத்திற்கு செல்லுகிறார். நான் எங்க சைட்ல இருந்து உதாரணம் சொல்றேன், உடனே நல்ல மனிதர்களை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பாருங்க, என்ன புரியுதா? எனவே மாற்றலாகி செல்லுகிறார். ஆனால் தன்னுடைய அறையை சென்று அவர் தனக்கு உகந்ததை போன்று மாற்றுவதற்கென சில பல காரியங்களை செலவு செய்கிறார். எனக்கு வேதனையாக இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளவு தூரம்? இல்லை, நான் இருப்பதை வசதியாக்கி கொள்ள வேண்டும். அதில் ஒரு சிறு காரியம் 2 நாட்களாக கிடைக்கவில்லை அவருடைய அறையில் வைப்பதற்கு. அந்த 2 நாட்களும் அவர் துடித்த துடிப்பு, அது கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய பணியை மறந்து போனார், தன்னுடைய செயலை மறந்து போனார், தான் இருக்கக்கூடிய இருப்பை மறந்து போனார். எனவே நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். எந்த பொருள் மீது நான் கொண்டிருக்கிறேன், எந்த பொருளை நான் அடைய துடிக்கிறேன்? இறைவனை அடைவதை தவிர்த்து விட்டு பல நேரங்களில் இந்த உலகம் சார்ந்த காரியத்திற்காக, ஆடம்பரங்களுக்காக, வெற்று புதற்றல்களுக்காக நான் அலைந்து கொண்டிருக்கிறேனா? ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று. பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் ஒருவன், நெடும் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் ஒரு பணிக்காக. இந்த பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பாலைவனத்தில் பயணம் செய்வதற்காக அவனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு செல்லுகிறான். அதில் கொண்டு செல்லும் போது அவன் திடீரென்று அந்த தண்ணீர் முடிந்து விடுகிறது. தண்ணீர் தாகம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. பாலைவனத்தில் மிக தொலை தூரத்தில் ஒரு குடிசை தெரிகிறது. அந்த குடிசையை நோக்கி ஓடி பார்க்கிறான். அந்த குடிசையில் ஒன்றுமில்லை, ஒரே ஒரு அடி பைப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த அடி பைப்பு பார்த்தோடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், கிடைக்குமா இல்லையா? அந்த அடி பைப்பு பார்த்தோடனே தண்ணீர் வந்துடும் நினைச்சிட்டு அடிச்சான், காத்து தான் வந்து தண்ணி வரல. அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். சற்று சோர்வோடு அங்கு கீழே அமர்கிறான். ஒரு பாட்டிலே தண்ணீரோடு, ஒரு 1 லிட்டர் பாட்டிலே தண்ணீரோடு இருக்கிறது. பார்த்தவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதில் எழுதி இருக்கிறது, இந்த பாட்டில் தண்ணீரை அந்த பைப்பில் ஊற்றினால்
பைப்பில் தண்ணீர் வரும். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன செய்திருப்போம்? சப்போஸ் இப்போதைக்கு இந்த பாட்டில் கிடைச்சா போதும், இதை ஊத்தி அந்த பைப்புல தண்ணி வரலன்னா நமக்கு என்ன நடக்கும் தெரியாது, மீண்டும் நமக்கு தண்ணீர் கிடைக்காது. எனவே அந்த தண்ணீரை குடித்திருப்போம். ஆனால் அவன் அந்த நம்பிக்கையோடு அந்த பாட்டிலில் இருந்த தண்ணீரை பற்று கொண்டிருந்தான் என்றால் அவன் வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்திருக்க முடியாது. எனவே அந்த பாட்டிலில் இருந்த தண்ணீரை இழக்க அவன் முன்வடுகிறான். அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த அடி பைப்பிலை ஊற்றியவுடன் மீண்டும் அந்த பைப்பை இயக்குகிறான். தண்ணீரை வயிறு நிரம்ப குடித்து பயணம் செய்கிறான். மீண்டுமாக அதே பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி எழுதி வைத்து விட்டு செல்கிறான். இந்த பாட்டிலில் தண்ணீர் இருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றினால் தண்ணீர் வரும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இது போன்றதுதான் இறைவனை பற்றி பிடித்துக் கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாழ்வு. இந்த வாழ்க்கையிலே இந்த வாய்ப்பை நாம் பற்றி பிடித்துக் கொண்டால் இறைவன் நமக்கு நிறைவாழ்வின் வாழ்வை நமக்கு எப்போதும் கொடுப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனவேதான் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 14வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே மிக அருமையாக சுட்டி காட்டப்படுகிறது. இறையாட்சி என்பது உண்பதும் குடிப்பதும் மட்டுமல்ல, மாறாக தூய ஆவியருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த தூய ஆவி அருளக்கூடிய நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்போது நாம் இருக்கக்கூடிய உண்பதையும் குடிப்பதையும் இன்றைக்கு ரொம்ப மாறிட்டோம், ரொம்ப சகஜமா மாறிட்டோம். யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லையா? தவக்காலங்களில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் இருந்த பற்றுடைய ஒரு இருப்பு துறவு என்பது வேறு, இன்று இருக்கக்கூடிய துறவு என்பது வேறு. இன்றைக்கு நீங்க வெள்ளிக்கிழமைகளில் முடித்த கையோட வெளியில போய் எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு போறாங்க? ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆண்டவருக்காக தன்னுடைய தியாகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இங்கு இருப்பதில்லை. இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அவ்விதமான களியாட்டங்களும் தேவையற்ற காரியங்களும் இணைந்திருக்கிறதே ஒழிய மாறாக இறைவனுக்கு உகந்த நீதி, அமைதி, மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் அன்போடு இன்றைய நாளிலே தன்னுடைய அந்த நற்செய்தி பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம், பற்றற்றவர் தான் உண்மையாக அன்பு செய்ய முடியாது. பற்றற்றவர் தான் உண்மையான அன்பு செய்ய முடியாது. எனவே சிறப்பாக இந்த உலகத்தின் மீது நாம் பற்றற்று இருந்தால்தான் உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும். பல நேரங்களில் நாம் நம்முடைய செயல்பாடு என்பது எவ்வாறாக இருக்கிறது, ஒரு திரைப்படத்தில் மிக அற்புதமாக சொல்லுவாங்க, அந்த ஒரு காரியம் விளக்கப்படும், அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை மருத்துவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த படத்துல சொல்லுவாங்க, மருத்துவர்கள் எல்லா மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். ஒருவேளை அந்த மருத்துவருடைய மகனுக்கோ மகளுக்கோ அறுவை சிகிச்சை செய்யும் போது அவருடைய கை நடுக்கமுற்றால் அவர் மருத்துவராக இருக்க தகுதியற்றவர் என்பதை சொல்லுகிறார் என்று சொல்லுவார். அதே போன்றுதான் ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க. நிறைய ஆசிரியர்கள் இருப்பீங்க. பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளையும் நீங்க அடிச்சு மாத்த ஆசைப்படுவீங்க, கண்டிச்சு திருத்த ஆசைப்படுவீங்க. ஆனா உங்க பிள்ளைய திருத்தது தான் பெரிய வேலையா இருக்கும். உங்க பிள்ளைய சொல்லிக் கொடுக்கறது தான் பெரிய வேலையா இருக்கும். உங்க பிள்ளைக்கு கற்பிப்பது தான் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனால் நீங்கள் நிச்சயமாக அவர் உண்மையான காரியத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அவர் மீது என்ன செய்யணும்? வெறுப்புணர்வு அல்ல, அவர் மீது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர் மீது பற்றை குறைத்துக் கொள்ளுங்கள். அதீத அன்பை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இழப்பை ஏற்பட்டு சந்திக்கும் போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே தடுமாறி போவீர்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மிக தெள்ள தெளிவாக இந்த உலகம் தரக்கூடிய கிரீடமோ, மகுடமோ, மெஸ்ஸியா என்ற பட்டமோ, ராஜா என்கிற அணிவகுப்போ எனக்கு தேவையில்லை என்பதை வெளிப்படையாக அறிவிக்கிறார். எனவே நீங்கள் என்னை கொல்வதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ற அந்த மிகப்பெரிய அங்கீகாரத்தை தன்னுடைய கைகளில் எடுத்துக் கொள்ளுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நாம் இன்று அதீதமாக இந்த தவக்காலத்தில் எடுத்துச் செல்ல வேண்டியது இந்த உலகம் சார்ந்த காரியத்தில் அல்ல, மாறாக என் உள்ளம் ஆண்டவரை நோக்கி செல்லுகிறது என்பதை நீங்கள் அதிகமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் பதட்டம் அடைய மாட்டீர்கள். பற்றுடையவர்கள் பதட்டம் அடைகிறார்கள். பல நேரங்களில் அந்த காரியங்களில் சிதைவடைந்து போகிறார்கள். நாம் அதிகமாக அன்பு கொண்டிருந்தோம் என்றால், அதிகமான ஒரு காரியத்தில் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறோம் என்றால் அங்கு நாம் சற்று தடுமாறி போகிறோம். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். நாம் இந்த உலகத்தின் மீது சார்ந்த காரியத்தில் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதை தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு புத்தகத்தையும் திரைப்படத்தையும் முன்னிலைப்படுத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க, நீங்க எதை உடனே சூஸ் பண்றீங்க?
திரைப்படத்தை தான் சூஸ் பண்றீங்க அதிகமா. உங்களுடைய உள்ளம் எங்கு நிற்கிறது? இந்த உலகம் சார்ந்த காரியத்தில், கலை அனுபவங்களில் இருக்க வேண்டும் என்று ஆசைக்கிறீர்களே ஒழிய கடினப்பட்டு முன்னேறி படித்து உயர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை. எங்களுக்கு நடந்ததுதான். நாங்கள் பிரதர்ஸா இருக்கும்போது பிலாசபி படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது. நைட் ப்ரேயர் போகணும். 8:30 மணிக்கு நைட் ப்ரேயர், பூசை முடிஞ்சது, சாப்பாடு முடிச்சுட்டு 8:45 நைட் ப்ரேயர். ஆனால் அங்கே போட போகிறது என்னது? கடைசி 2 ஓவர். இந்த 2 ஓவரை பார்க்கறதா நைட் ப்ரேயருக்கு போகிறதா? இதுதான் எங்க பிரச்சனை. எப்போ பிரதர்ஸா இருக்கும்போது, ஐயோ மாஸ்டர் போய் இப்போ பெல் அடிச்சிட்டாருன்னா ப்ரேயருக்கு போகணுமே, அவர்கிட்ட கெஞ்சுவோமா? அதே நேரம் அவர் போய் பெல் அடிச்சிட்டாரு, நாங்கள் எல்லாம் ப்ரேயருக்கும் போயாச்சு. ஆனால் மனசெல்லாம் எங்கே இருந்துச்சு? அந்த 2 ஓவரில் தான் இருந்துச்சு. எத்தனை ரன் அடிச்சிருப்பான், விக்கெட் விழுந்துச்சா, நம்முடைய சிந்தனை எல்லாம் அங்கே இருந்தது. எனவே அந்த நேரம் உண்மையாகவே பதட்டத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே நாம் பற்றி எங்கு வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். எனவே இந்த வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த 1 வார காலங்கள், நம்முடைய இயலாத தன்மையை நினைத்த ஆண்டவரிடத்தில் வருத்தம் தெரிவிப்போம். எனவே அவரை முதலாக பற்றி கொள்ள விரும்புவோம். இந்த உலகில் நீ யாரை முதலில் அன்பு செய்கிறாய் என்று கேட்டால் நம்முடைய பதில் எதுவாக இருக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, யாரை சொல்லுவோம்? என்ன எல்லாம் தூங்குறது, உறக்கத்தில் இருக்கிறது மாதிரி இருக்க, யாரை சொல்லுவோம்? எப்படியும் நம்ம சொல்ல போறதில்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கும், என் புருஷனை பிடிக்கும், என் பிள்ளைய பிடிக்கும், எங்க அம்மா அப்பாவை பிடிக்கும், இப்படித்தான் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் என்று ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகிறோமோ, அவர்களுடைய வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள் எது நடந்தாலும் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் துன்பப்படக்கூடிய பல பேரை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் பெயர் ஆண்டவர் இயேசுவாகத்தான் இருக்கும். இந்த உலகில் துன்பங்களை சந்திக்கக்கூடிய பல மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மனிதர்கள் உச்சரிக்கக்கூடிய நீங்கள் யாரை அதிகம் அன்பு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் இயேசு என்ற பெயரை தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தூரம் அவரை அன்பு செய்திருப்பார்கள். ஆனால் இந்த உலகில் நாம் அடுத்தவர்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி நிரம்ப இருக்கலாம். ஆனால் இறை ஆட்சி என்பது, நிறை வாழ்வு என்பது கனவாகவே மாறிவிடும் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் தொடங்கியாவது ஆண்டவர் மீது பற்று கொண்டவராக, நாமும் அவரை கல்லறிந்து கொள்பவர்களாக அல்ல, மாறாக அவருக்காக உயிரையே கொடுப்பவர்களாக மாறி நிற்போம். நிச்சயமாக நம்முடைய ஆன்ம வாழ்வை, அமைதியை, அக மகிழ்ச்சியை உணர்ந்தவர்களாக வாழ இந்த பலி நமக்கு தொடர்ந்து உதவுவதாக. இறைவன் நம்மோடு உடன் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.